அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக்கெல்லாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாமே இளம் அமைச்சர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அரசியலை பத்தி, இவங்க அமைச்சரா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு பண்ற அமைச்சர்களோட அதிரடி ரெய்டு பாத்தீங்கன்னா அதிகாரிகளே அலற வச்சுக்குன்னு சொல்லலாம். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுவும் ஒரு பெரிய மாற்றம் தான். ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்தா ஒண்ணு எங்கேயுமே ரைடு போக மாட்டாங்க, எங்கேயுமே அதை கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஜெயிப்பாங்க, தொகுதி பக்கம் போக மாட்டாங்க, அவ்வளவுதான். காசு வருதா அதை வாங்கிட்டு இல்ல அமைதியா இருப்பாங்க. இதுதான் நடக்கும் திமுக ஆட்சியில் நிறைய ஊழல். ஆனா இப்ப தமிழக வெற்றி கழகத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொரு அமைச்சரும் அந்தந்த துறைக்கு ரெய்டு போயிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அப்படி பார்த்தோன்னா அமைச்சர் ரமேஷ் பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்குமார் ஆய்வு பண்றாரு. உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆய்வு ரெய்டு போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் டிகே பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இவருடைய சம்பவம் தான் இப்போ வைரலா பரவிட்டு இருக்கு. லைசன்ஸ் இல்லாத கல்குவாரியில மூடிட்டு இருக்காரு, தற்காலமா மூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா விருதுநகர் அடுத்து ஸ்ரீமெல்புத்தூர் பார்த்தீங்கன்னா 2000 அடி ஆழத்துக்கு வந்து கனிமங்களை தோண்டி எடுத்திருக்காங்க. திமுக ஆட்சி காலத்தில் ஏதாவது தெரியல. ஆனா தமிழக வீட்டுக்கு ஆட்சிக்கு வந்தப்ப பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொன்றா தெரிய ஆகுது. அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில ஊழல் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தொழில ஊழல் வெளியே வர்றதுனால தான் திமுக கதை வெடிக்காங்க. தொடர்ந்து அமைச்சர்கள் இந்த மாதிரி ரெய்டு பண்ணு அப்பதான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இந்த திமுக